நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஆமேன். பள்ளத்தாக்குகளில் அநேக உலர்ந்த எலும்புகளிடம் கொண்டு போய் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் தேவன் கேட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். ஒரு சரீரம் மரித்த பின்பு சரீரம் முழுவதும் மண்ணாக மக்கி போன பிறகு மீதம் இருப்பது அவனது எலும்புகள் மட்டுமே. அப்பொழுது தற்பொழுது 2.8 மில்லியன் வருட பழைய மனித எலும்புகளை எத்தியோப்பியா தேசத்தில் கண்டுபிடித்து உள்ளார்கள். இதை லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வெளியிடப்பட்டுள்ளது. வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் எலும்புகள் அழியாமல் இருக்கும். மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து 400 வருட அடிமை வாழ்க்கை முடித்து கானான் தேசத்தை நோக்கி புறப்படும் போது யோசேப்பின் எலும்புகளை எடுத்து சென்றுள்ளனர். அன்றுள்ள யோசேப்பின் எலும்புகள் இன்றும் இஸ்ரேல் தேசத்தில் பாதுகாப்பாகவும் உள்ளது. நடந்த ஒரு சம்பவம் 1992ஆம் ஆண்டு பாஸ்டர் லூக் என்ற ஒரு பெரிய பரிசுத்தவான் ஒரு சபையில் புதிதாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். அந்த சபையில் வேலை இல்லாமல் அநேகர் இருந்தார்கள். வேலை வாய்ப்பு குறைவாக இருந்ததான அந்த சமயம். அப்பொழுது அந்த வாலிபர்களின் வேலைக்காக ஒரு நாள் சபையில் ஃபாஸ்டிங் எடுத்து அனைவருமே ஜெபித்தார்கள். அதன் பின் உடனே அடுத்தடுத்து அநேகருக்கு வேலையும் கிடைத்து விட்டது. ஆனால் 2 வாலிபர்களுக்கு மட்டும் அரசு வேலையோ மற்ற எந்த வேலையோ கிடைக்கவே இல்லை. மாத இறுதி கூட்டத்தில் அந்த சபையின் போதகர் பாஸ்டர் லூக் இந்த 2 வாலிபர்களையும் சபையில் எழுப்பிவிட்டு, நான் இங்கு சபை பொறுப்பேற்ற பிறகு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட அனைவருக்குமே வேலை கிடைத்து விட்டது, இவர்கள் இருவரை தவிர என்று சொன்னார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி 7ஆம் வசனத்தின்படியும் 10ஆம் வசனத்தின்படியும் இந்த உலர்ந்த எலும்புகள் காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள் என்றார். சபையில் யாவரும் இந்த 2 வாலிபர்களுக்காகவும் ஜெபித்தார்கள். இன்று இந்த 2 வாலிபர்களுமே மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாகவும் ஊழியம் செய்தும் ஊழியர்களின் ஊழியங்களை தாங்கியும் வருகிறார்கள். இந்த உண்மை சம்பவத்திற்கு நானும் ஒரு சாட்சி தான். யாருக்குமே பயன்படாத செத்த எலும்புகளைப் போல இருக்கிற எனக்கு எப்படி நல்ல வேலை கிடைக்கும், எப்படி திருமணம் ஆகும், இந்த வியாதிக்கு விடுதலையே கிடைக்காது என்றதான ஒரு சூழ்நிலையில் தவிக்கும் உங்களுக்கு தேவன் தந்த ஒரு வாக்குத்தத்த வசனம்தான் இந்த வசனம். நீங்கள் இந்த உலகிற்கு ஒரு பெரிய சேனையாய் செழிப்பாய் அநேகருக்கு சாட்சியாய் வாழப்போகிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமேன். God bless you.